கோடை காலமான இந்த நேரத்தில் மழை வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மழை நமக்கு அடுத்த இன்னொரு 3 நாட்களுக்கு இருக்க போகுது. 2, 3, 4, 5 இந்த தேதிகளுக்கு இருக்க போகிறது. தமிழகத்துடைய 15 மாவட்டங்களில் மழை இப்போது பெய்து கொண்டிருக்கிறது அல்லது சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் மேப்பில் பார்க்குறீங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா கோவை, திருப்பூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற பகுதிகள், அதாவது கோவை இங்கே தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. ஒன்று. அதே போல் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்கள், குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் போன்ற இடங்கள் இதில் இருக்கிறது. டெல்டா மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள். அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி பகுதிகளில் மழை இருக்கிறது. தூத்துக்குடி, ராமநாதபுரம் போன்ற இடங்களிலும் மழை இருக்கிறது. என்ன அப்படி மழை ஒரு பரவலான இடத்துல இருக்கே அப்படின்ற நீங்கள் கேள்வியை கேட்கக்கூடும். அதற்கான காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மழை இப்போது வெயில் காலத்தில் ஏன் பெய்கிறது, எவ்வாறு மழை வந்தது அப்படின்னா, இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த கடற்பரப்பில் குமரிக்கடல் அருகே ஒரு காற்று சுழற்சியும் இங்கே ஒரு காற்று சுழற்சியும் இருக்கிறது. இந்த 2 காற்று சுழற்சிகள், அதாவது இங்கே ப்ளஸ் இங்கே, இந்த 2 சுழற்சிகளும் என்ன பண்ணுதுன்னா சாதகமான காற்றினுடைய நிலைகளை ஏற்படுத்துகிறது. அதனால நமக்கு இந்த பகுதிகளிலையும் மழை, கேரளாவில் பெய்த மழையினுடைய தொடர்ச்சி இந்த, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் மழை பெய்கிறது. இங்கிருந்து வரக்கூடிய காற்றால், அதாவது இலங்கையை நோக்கி வரக்கூடிய காற்றால் இந்த பகுதிகளில் மழை பெய்கிறது. அதே போல இந்த மலைத்தொடர் பகுதிகளிலையும் மழை பெய்கிறது. சரி, இதனால் அடுத்தடுத்து எப்பெல்லாம் மழை அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒட்டுமொத்தமாக நமக்கு இலங்கை முழுவதுமே மழையால் நிரம்பி இருக்கிறது. அதே போல் தமிழகத்துடைய மத்திய மாவட்டங்கள், இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் மேலே வட மாவட்டங்கள் வரை, சேலம் தாண்டி மேலே வர இந்த மழைக்கான சாதக சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ 7 மணி வரை மழை எங்கெல்லாம் பெய்யும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்கள், திருச்சி, மதுரை, குறிப்பாக நேற்று அதிகபட்ச மழை வத்ராயிருப்பில் பெஞ்சிருக்கு. ஸோ ராஜபாளையம் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான். தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய போடி போன்ற பகுதிகள் இன்னும் 1 மணி நேரத்தில் ஜக்கம்பட்டி, உசிலம்பட்டி, எழுமலை, ராஜபாளையம், கடையநல்லூர், கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை இங்கெல்லாம் நல்ல ஒரு மழை இருக்கும். டில் மேலூர், நத்தம், திண்டுக்கல் வரை. மேலே பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியை தாண்டி பொள்ளாச்சி, தாராபுரம் வரை மழைக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஈரோடு, சத்தியமங்கலம், உதகை, கோவை, திருப்பூர், இன்னும் சொன்னால் சேலம் மாவட்டம் வரை மழைக்கான வாய்ப்புகள். சேலத்தை தாண்டி பெரம்பலூர், கும்பகோணம், இங்கே சொன்ன டெல்டா மாவட்டம் அப்படின்னா கொஞ்சம் கீழே நாகப்பட்டினம், வேதாரண்யம் போன்ற இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இந்த பகுதியை தவிர, வட கடலோர மாவட்டங்களை தவிர மற்ற இடங்களில் இன்று மழைக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இந்த மழை பார்த்தீங்கன்னா இன்று இரவு மத்திய பகுதிகளில் பெய்வதாக இருக்கிறது. அதன் பிறகு காலையிலெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். இதே போல் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேகங்கள் உருவாகும். அப்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வரை மழைக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இந்த பெல்ட் ப்ளஸ் இங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள். ஒட்டுமொத்தமாக இந்த 2 சுழற்சியும் சேர்ந்து இந்தியாவுடைய மையப்பகுதி, மத்திய பகுதிகள் முழுவதுமே நமக்கு மழையை கொடுத்திருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். நாளை மாலை 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் தான் மேலே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் மழை இருக்கிறது. மாநிலங்களுக்கு தமிழகத்தில் கோவையில் தொடங்கி நெல்லை வரை உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் நாளைய தினம் இருக்கிறது. 4ஆம் தேதியும் நல்ல ஒரு மழை இருக்கும் அப்படின்றாங்க. 4ஆம் தேதி மதிய நேர நிலவரப்படி பாருங்கள், 4ஆம் தேதி இதே போல் கோவையில் தொடங்கி கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், இன்னும் சொன்னால் தென்காசி, சில இடங்களில் கன்னியாகுமரி, சில இடங்களில் நெல்லை அப்படின்னு இந்த மாவட்டங்களில் மழை பெய்யும். உள்ள இந்த பக்கம் பாருங்கள், காரைக்குடி, மதுரை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை அப்படின்ற இடங்கள்லையும் மழைக்கான வாய்ப்புகள் 4ஆம் தேதியும் உருவாகி இருக்கிறது. அடுத்தது 5ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. 5ஆம் தேதியும் பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கிவிட்டது மாதிரியான ஒரு சூழலை இந்த 4 நாட்கள் அது நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் நாம் இருப்பது உச்சமான வெயில் காலம். வெயில் காலத்தில் வந்திருக்கிறது இந்த மழை. சேலம் பாருங்கள், சேலம் போன்ற பகுதிகளில் நாளை மறுதினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் தேதியிலிருந்து மழை கொஞ்சம் படிப்படியாக குறையும் அப்படின்றாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, வெப்பநிலையை பொறுத்தவரையில் வெப்பநிலை அதனுடைய இயல்பை விட கொஞ்சம் குறைவாக காணப்படும் அப்படின்னு விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரக்காற்றும் வந்து கொண்டிருக்கிறது. 100 டிகிரி அப்படின்றது இப்போ மாலை நேரம் அப்படின்றத தாண்டி மதியம் 1 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி எங்கேயுமே தொடரலை. குறிப்பாக வேலூர்லேயே தொடரலை 2 மணிக்கெல்லாம். நாளைய தினம் இன்னும் அது படிப்படியாக குறைஞ்சு
இன்னும் இங்கே வெப்பம் பாருங்க, வேலூரில் 95 குறைஞ்சிருச்சு. நாளை மறுநாள் இதே போல் வெப்பம் 97 அப்படின்ற அளவில் இருக்கிறது. அதனால இந்த பகுதிகள் எல்லாம் நல்ல ஒரு மழையால் குளிர் சூழல், இந்த பகுதிகள் எல்லாம் மழை பெய்யும். இங்கே சென்னை போன்ற இடங்களில் மழையும் இல்லை, பெரிய வெயிலும் இல்லை. இந்த பகுதிகள் வேலூர் போன்ற இடங்களில் மட்டும் வெயிலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கோடையில் ப்ளஸ்ஸாக கூடுதலாக போனஸாக இந்த மழை அடுத்த ஒரு வாரம் நமக்கு ஈரப்பதத்தையும் இதமான சீதோஷ நிலையும் கொடுக்கவிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.